الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير يرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டிய வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமா. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ஜமாதுல் ஆவல் மாதத்துடைய முதல் நாளில் முதல் ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்ஆ நாளின் பொருட்டினாலும் நாம் யாரை பற்றி இதுவரை பேசிக் கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட வழிமார்களின் பொருட்டினாலும் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் ஹலாலான ஹாஜத்துகளையும் முராதுகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய், முசீபத்துகள், ஆபத்துகள், விபத்துகள், நோய் நொடிகள், ஷைத்தான், ஜின் போன்றவைகளுடைய தீங்குதல்கள் என்று எந்தெந்த தீங்குதல்கள் எல்லாம் இருக்குமோ, பொறாமைக்காரர்களுடைய பொறாமை பார்வைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல காரியங்களையும் நல்ல அமல்களையும் அல்லாஹ் தஆலா அவன் அதை கபூல் செய்து அல்லாஹ் தஆலா அவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் அவனுடைய நெருக்கத்தை விட்டும் நம்மை தடுக்கக்கூடிய ஷைத்தானுடைய தீங்குதல்கள் அனைத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும். அந்த ஷைத்தானுடைய பாதுகாப்பை நமக்கு தரக்கூடிய சில விஷயங்கள் என்ன, நாம் எந்த வழியில் பயணித்தால் ஷைத்தானுடைய தீங்குதலிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும் என்கிற சில விஷயங்களையும், அந்த பாதுகாப்பை நமக்கு தரக்கூடிய சில நல்லவர்களுடைய செய்திகளையும் நாம் இன்றைய ஜும்ஆவில் பேச இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஷைத்தானை சபித்து இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது ஷைத்தான் இறைவனோடு பேசிய விஷயங்களை குர்ஆன் குறிப்பிடுகிறது. நான் ஆதமுடைய மக்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை, இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். என்னுடைய அடியார்கள் என்று சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மீது உன்னுடைய அத்தாட்சியை உன்னால் செலுத்த முடியாது, உனக்கு அங்கே வேலை கிடையாதுன்னா. என்னுடைய அடியார்களை உன்னால் எந்த நிலையிலும் வழிகெடுக்க முடியாது என்ற அந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த அடியார்கள் என்பவர்கள் யார்? ஷைத்தானால் வழிகெடுக்க முடியாத அடியார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறானே, அந்த அடியார்கள் யார்? அந்த அடியார்கள் நபிமார்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அந்த நபிமார்களுடைய வரிசை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிகிறது. அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அடியார்களில்
ஷைத்தானுடைய தீங்குதலை விட்டும் பாதுகாப்பு பெற்ற அடியார்கள் யார்? அவர்கள்தான் இறை நேசத்தை பெற்ற என்னுடைய அடியார்கள். இன்ன இபாதி என்று இறைவன் தன்னோடு சேர்த்து சொல்கிறாரே, அந்த அடியார்கள் தான் இறை நேச செல்வர்கள், வழிமார்கள். சரி, இறை நேசர்கள் என்று நாம் பேச வந்துவிட்டால் அவர்களை பற்றி பேசும் பொழுது இன்றைய கால சூழ்நிலைகளை பொறுத்தவரையில் இறைநேசர்கள் என்பவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பானவர்கள் என்பது போன்ற ஒரு மனநிலையை இன்றைய இளைஞர்களுடைய மனதில் நாம் பார்க்க முடியும். நாம் அந்த நிலையை போக வேண்டும் என்றால் நம்முடைய பள்ளியில் ஒரு விஷயம் வச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா, எதை பேசினாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவோம். அதை தொடர்ந்து அதை பின்பற்றிய வலிமார்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்று இறை நேசத்தை பெற்ற வலிமார்களை சேர்த்து நாம் பேசுவோம். காரணம் என்ன அப்படின்னா, அவர்களை பற்றி பேசாமல் குர்ஆனும் ஹதீஸும் போதும் என்ற மனநிலைக்கு போய் கொண்டிருக்கிற அந்த சமூகம் பின்னால் வரக்கூடிய வலிமார்களுடைய வழியை நாம் விட்டு விடுவதனால் இந்த சமூகம் சீர்கெட்டிருக்கிறது. பல இடங்களில் இதை பற்றி பேச போனால் வலிமார்கள் என்று பேச போயிட்டாவே அவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பானவர்கள், அதை பற்றி நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. குறிப்பாக வலிகள் கோமான் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் பேச எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கும் இந்த மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி கேட்டு காதுக்கு வந்திருக்கிறது. அவர்களுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் என்ன சம்பந்தமாகும்? இன்று அளவிலும் உலகத்துடைய பள்ளிவாசல்களுடைய பெயர்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் பெரும்பாலான மஸ்ஜிதுகளுடைய பெயர் முஹியுத்தீன் ஜாமியா மஸ்ஜித். பல பள்ளிவாசல்கள் உருவாகுவதற்கு காரணமானவர்கள் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு. பல இடங்களில் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி பள்ளிவாசல்களை அமைத்து தந்தவர்கள். சரி, முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு என வரலையே, அப்ப பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஆற்றிய சேவைகள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 1,00,000 மாணவர்களை தன்னுடைய ஹயாத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். அதாவது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து பாடம் நடத்தியது. இந்த சமூகத்திற்கு வழிகாட்டிகளை தந்தது. 33 ஆண்டுகள் அவர்களிடம் படித்து சென்று பெற்றவர்கள் இருக்கிறார். அவங்கள்ட்ட வந்தவங்க மட்டுமே 1,00,000 பேர். அந்த 1,00,000 பேர் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மூளை முடுக்குகள் எல்லாம் மார்க்கத்தை கொண்டு சேர்ந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. அதனால்தான் அவங்களுடைய முறியீடுகள், அவங்களுக்கு பட்டம் பெற்றவர்கள் மற்ற இடங்களுக்கு போகும் பொழுது நான் இந்த இடத்திலிருந்து வருகிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அந்த இடத்தில் அவர்கள் எழுப்பிய ஸ்தாபனங்கள், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹுடைய மாணவர்கள் எழுப்பிய ஸ்தாபனங்கள் தான் அது. எங்கெல்லாம் முஹியுத்தீன் என்ற பெயர் இருக்கிறதோ அதுவெல்லாம் இவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா. கௌசுல் ஆலம் ரலியல்லாஹுடைய விஷயத்தை நம்ம பேசிட்டே வரும் பொழுது சில நேரங்களில் இந்த ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்குற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு உதவி தேடுற விஷயம் இருக்கு இல்லையா, இஸ்திகாசா. இந்த விஷயம் வரும் பொழுது பல சர்ச்சைகள். வலிமார்கள் உதவி செய்வார்களா? உதவி என்பது இறைவனிடத்தில் தானே, வலிமார்கள் எப்படி உதவி செய்வாங்க? சரி, உதவி செய்யறது ரெண்டாவது. முதல் விஷயம், உதவி செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு செய்யற உதவிகளையே பெரிய உதவி எதுங்க? ஒரு நபர் இன்னொரு நபருக்கு செய்த உதவி. ஒரு ஆள் தப்புல இருக்கிறார் அப்படின்னா அவரை நேர்வழிப்படுத்தி இறைவனுடைய பாதையில் கொண்டு வரக்கூடிய அந்த வேலை இருக்கு இல்லையா, அந்த விஷயம் உலகத்தில் என்ன செல்வத்தை நீங்க கொடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அந்த மாதிரி ஒரு உதவியை எங்களால் செய்ய முடியாது.
ஒரு ஆள் பாவத்தில் இருக்கிறாரு, அவரை மீட்டு நல்வழிக்கு படுத்துறது இருக்கு இல்லையா, அதை விட சிறந்த உதவி உங்களால் செய்ய முடியாது. அப்படி பல பேருக்கு உதவி செய்தவர்கள் அப்துல் காதிர் ஜீலானி இருக்கலாம். எந்த அளவுக்குன்னா, இது நம்ம சொல்ற விஷயங்கள் கிடையாது. அதாவது ரோசுலாவை நேசிக்கிறாங்க, தரீகாக்காரங்க அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறது கிடையாது. முஹத்திஸீன்களில், ஹதீஸ் கலை வல்லுநர்களில் முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் செய்திகளை எழுதுகிறார்கள். ரோசுலாவை பற்றி பல செய்திகள் நான் கேட்டிருக்கிறேன். எந்த செய்தியை எடுத்தாலும் முத்தவாத்திர். அதாவது ஒரு ஆள் சொன்னாங்க, ஏதோ ஒரு ஆள் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே செய்தியை சொல்றாங்க. அப்படி நூற்றுக்கணக்கானவர்களால் ஒரே செய்தி பதிவு செய்யப்பட்டு பல செய்திகள் அப்துல் காதிர் ஜீலானி அவருடைய விஷயத்தில். அவர்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய சபை எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்களுடைய ஹயாத்தில் அவங்க சொன்னாங்க 5000 யஹூதிகளை இஸ்லாமுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 5000 நசராணிகளை, அதாவது 5000 அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ரொம்ப கம்மியாக தெரியும். ஏன்னா மக்கள் தொகை அதிகம். இதே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5000 எவ்வளோ பெருசு. அங்கிருந்த 5000 யூதர்களை, 5000 நசராணிகளை இஸ்லாத்தில் இணைத்தவர்கள் அவருடைய சபையை பற்றி சொல்கிறார்கள். அவருடைய சபையில யார் வந்தாலும் சரி, வர்றவங்கெல்லாம் எல்லாருமே பாவம் இல்லாதவங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா. நமக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும், அல்லாஹ் அதை மறைச்சு வச்சிருக்கிறான். அப்படி வர்றவங்கள்ட்ட சில விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை இவர்களுடைய பேச்சினால், இவங்க பேசுறதை பார்த்து மற்றவங்க மாறுவாங்க. எந்த அளவுக்குன்னா, யஹ்யா இப்னு நஜ்ஜார் இவங்க பெரிய ஒரு முஃபஸ்ஸிர், பெரிய ஒரு முஹத்திஸும் கூட. இவங்க சொல்றாங்க, ரோசுல்லாஹ்வுடைய காலத்திலே வாழ்ந்தவங்க தான். இவங்க எப்படி பாடம் நடத்துறாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு உஸ்தாத் தனியாக பாடம் நடத்துவாங்க. இவங்களுடைய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கன்னா அவங்க போவாங்க, யார்கிட்ட ரோசுல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு போவாங்க. அப்படி போகும்பொழுது ஒரு நாள் கேட்குறாங்க, என்ன அங்கேயே போயிட்டு இருக்கிறீங்க, என்ன இருக்காங்க? இப்போ நம்மள்ட்ட ஒரு ஆள் டியூஷன் படிச்சுட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவர் அடிக்கடி ஒரு இடத்துல போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கேள்வி வரும் இல்லையா, எதுக்கு அங்கேயே போயிட்டு இருக்கிறீங்க? அப்படி அந்த நாள் ஒரு கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு அங்கேயே போறீங்க, என்ன விஷயம் அப்படி? அப்போ பதிலுக்கு அவங்க சொல்றாங்க, சரி நீங்கள் வந்து தான் பாருங்களேன் என்னன்னு. நாங்கள் சொல்றதை விட நீங்களே வந்து என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு யார் சொல்றாங்க? மாணவர்கள் உஸ்தாத்கிட்ட சொல்றாங்க. யஹ்யா இப்னு நஜ்ஜார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க, நான் எங்க ரோசுல்லாஹ் ரலியல்லாஹு சபைக்கு போறேன். எப்படி போனேன்னா, மூஞ்ச மூடி, ஏன் மற்றவங்க பேசிடக்கூடாது, எவ்வளோ பெரிய ஆலிமா இருக்கிறாரு, இங்கே வந்து கேட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அதாவது கௌரவம் அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நான் மூஞ்ச மூடிட்டு போனேன், என்னதான் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, பேச 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 என்னுடைய மூஞ்ச மூடிட்டு இருந்த துணி கீழே விழுந்தது கூட எனக்கு தெரியல. நான் அப்படி உட்காந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னதான் பேசுறாங்க, என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவரு அப்படிங்கிற மாதிரி பேசினவங்க அந்த பேச்சை கேட்ட உடனே கேட்க கேட்க மூஞ்சில் இருக்க திரை நீங்கிருச்சு. அந்த மஜ்லிஸ் முடியுது. சொல்றாங்க, அந்த மஜ்லிஸ் முடிஞ்ச உடனே ஒரு பக்கத்துல இருந்து 4 பேர் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுனீங்க, அந்த தவறு என்கிட்ட இருக்குது, நான் இதுக்கு மேலே அந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சபையிலே வச்சு தவறு செய்கிறார். அதற்கு அடுத்ததாக இங்கே கொஞ்சம் பேர் எந்திரிக்கிறாங்க, அவங்க தௌபா செய்கிறாங்க. இப்படி கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டு இருக்குது. நான் இன்னொரு நாள் வரும்போது என்ன பண்ணேன், எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எத்தனை பேர் வர்றாங்க, எப்போ பார்த்தாலும் யாராச்சும் எந்திரிச்சிட்டே இருக்கிறாங்களே, நான் இது தப்பு பண்ணியிருக்கிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சரி, எத்தனை பேர் வர்றாங்கன்னா கணக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, முடிச்சு போடுறது. எத்தனை முடிச்சு போட்டுருக்கிறாங்களோ அத்தனை எண்ணிக்கை. ஒரு கூட்டத்தில் என்ன முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆள் எதிர்ச்சா ஒரு முடிச்சு போடலாம், இன்னொரு ஆள் எதிர்ச்சா இன்னொன்று, அப்படி ஒவ்வொரு முடிச்சா போட்டு வரலாம் அப்படின்னு கயிறை கொண்டு வராங்க, மறைச்சு வச்சிருக்கிறாங்க. சபை முடிகிறது. முடிஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு 4 பேர் எந்திரிக்கிறாங்க.
நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறேன், இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாலும் 4 முடிச்சு போட்டாங்க. அதற்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கத்துலேருந்து ஒரு 4 பேர் எழுந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறேன். எழுதுறவங்க என்ன எழுதுறாங்கன்னா, கொலைகாரங்க கூட அங்கே வந்து தௌபா கேட்டுக்கிறாங்க. அந்த சபையில் வந்து அதாவது அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் வேறு. நம்ம ஏன் கௌசுல் ஆலம் இவ்வளோ பெருசாக பேசுகிறோம் அப்படின்னா காரணம் என்னென்னா, அங்கிருந்த அரசாட்சிகளுடைய நிலைமை, அரசாங்கத்துடைய நிலைமை வேறு. அந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரே நாட்டில் மூணு பேர் இருப்பாங்க. ஒரே நாட்டில் 3 பேர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எப்படி? இந்த எல்லையில் இருக்க அங்கே வந்தால் முடிஞ்சது, அங்கே இருக்கிறவர் இங்கே வந்தால் இங்கே முடிஞ்சது. இப்படி இருந்த காலம். நமக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா, லாக்டவுன் நேரத்தில் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் போக முடியாது. இப்போ அந்த மாதிரி நேரங்களில் சூழ்நிலைகள் எப்படி இருந்தது? இந்த காலத்திலேயே இப்படி இருக்குன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அப்படி அறியாமை, அதாவது அரசியல் என்கிற நோக்கத்தில் யார் நல்லது பண்ணுறாங்க கெட்டது பண்ணுறாங்கன்னு கிடையாது, இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த காலத்தில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க சபைக்கு வர்றவங்கள ஒரு சபையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவருக்கு தௌபா கேட்பாங்க. இவங்க சொல்கிறாங்க, நான் இப்படி ஒவ்வொன்றா எண்ணிட்டே வந்தேன், முடிச்சு போட்டுட்டே வந்தேன். முடிச்சு போட்டுட்டு வரும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு 10 பேர் 20 பேர் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எனக்கு முடிச்சு போட முடியல. ஒரே நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் 10 முடிச்சு 20 முடிச்சுன்னு போடுறது எனக்கு முடியலை. அதனால் அப்படியே விட்டுட்டு உட்காந்துட்டேன், என்ன பண்ணுறது தெரியாமல். எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க, யா யஹ்யா. இவங்க ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க இவங்களை, யா யஹ்யா. அது பேர் சொல்லி கூப்பிடும்போது இவங்க வந்து கேட்குறாங்க, என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் இருக்கிறவங்களுடைய முடிச்சுகள், அங்கே இருக்கிற சிக்கலை நான் அவுத்துட்டு இருக்கிறேன், நீங்கள் முடிச்சு போட்டு உட்காந்துருக்கிறீங்களே அப்படின்னா. மறைமுகமாக வச்சு கணக்குக்கு முடிச்சு போட்டது. இவங்க என்ன சொல்கிறாங்க, மறைமுகமாக வச்சு நான் இங்கே இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை முடிச்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் முடிச்சு போட்டு விட்டு உட்காந்துருக்கிறீங்களே. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதாவது இப்போ கராமத்துகள் அப்படின்னு வரும்போது ஏதோ அவங்கள உயர்த்தி பேசுகிறோம் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவர்களை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி கொடுக்கிற கராமத்துகளை எந்த நேரத்திலும் சுயநலத்துக்காக வேண்டி அவங்க பயன்படுத்துறது கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, இத்தனை பேர் எந்திரிக்கிறாங்க, தௌபா கேட்குறாங்க, இதுதான் என்னுடைய பெருமை நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இவங்க தௌபா கேட்டதெல்லாம் என்னால நினச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? பதிலுக்கு சொன்னாங்க, அதாவது இது அப்துல் காதிரால் வந்தது கிடையாது. காதிர் யார்? அல்லாஹ்வினால் ஏற்பட்ட விளைவு இது. இதுக்கெல்லாம் நான் காரணம் நீங்கள் நினச்சி கணக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களால் கணக்கு போடணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் கணக்கு போட்டு முடிக்க முடியாது. காரணம் என்னென்னா, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, என்னுடைய ரப்பு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்கு காரணமாக தன்னுடைய ரப்பை காட்டக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. அந்த சபையில் மட்டும் எத்தனையோ பேர் அங்கே இருந்தவங்க 3, அதாவது ஒரு சபை முடியும் பொழுது 3 பேர் அவங்க பேச்சை கேட்டு வஃபாத்தானவங்க இருக்கிறாங்க. அந்த பேச்சுடைய தாக்கம் அப்படி இருக்கும். சரி, இந்த பேச்சு எப்போ தொடங்குது, அவங்க எப்போ பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் படித்து முடிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட நம்ம இப்போ படிக்கிற மாதிரி 7 வருஷம்லாம் கிடையாது. அவங்க படித்தது கிட்டத்தட்ட 12 வருஷம் என்னது மதரசாவுடைய இல்ம். அதே போன்று 17 வருஷம் 18 வருஷம் கிட்டத்தட்ட ஆன்மீகத்துடைய கல்வியை படித்த பிறகு தான் பேசவே வர்றாங்க. சொல்கிறாங்க, நான் 30 வருஷம் படிச்சிருக்கிறேன். 30 வருஷம் படித்து அடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு பேசுகிறதுக்கு மனசு வரல, மற்றவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கு, மக்களுக்கு உபதேசம் செய்கிறதுக்கு எனக்கு மனசு வரல சொல்கிறாங்க. அதாவது எனக்கு அந்த தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. யார் சொல்கிறாங்க? 30 வருஷம் படித்தவங்க, 30 வருஷம் மார்க்கத்துடைய கல்வியை கற்றவர்கள் மற்றவங்களுக்கு போய் உபதேசம் செய்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலன்றாங்க. ஆனால் 4 விஷயத்தை படிச்சுட்டு நான் தான் பெரியவன், நான் சொல்கிறது தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மௌலானா ஆகிட்டாங்க. யாரை பார்த்தாலும் மௌலானா.
30 வருஷம் படித்தவங்க அவங்களுடைய பணிவை பார்க்கணும். 30 வருஷம் படிச்சுட்டு சொல்கிறாங்க, இது அதாவது நான் 30 வருஷம் படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு பேசுறதுக்கான தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னா. சரி, அப்போ எப்போ தான் பேச ஆரம்பிச்சிங்க, எப்படி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் வந்து என்னை பேச சொன்னாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நீங்கள் பேசுங்க. அதாவது இவங்க மட்டும் கிடையாது, யாராக இருந்தாலும் சரி, வலிமார்களுடைய அந்த சில்சிலாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசுறது எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, பெரியவங்களுடைய அனுமதியை பெற்று, அதாவது அவங்களுடைய இஜாசத்தை பெற்று தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிர்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய மாணவர் யாருன்னா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா. ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அவங்களை பற்றி சொல்லும் பொழுது எல்லாம் சொல்ற ஒரே வார்த்தை சையதுத் தாயிஃபா, வலிமார்களுடைய கூட்டத்துக்கு தலைவர் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்தஸ்தை பெற்ற ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அவங்களுடைய உஸ்தாத் சிர்ரி சஃப்தி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நீங்க பேசுங்க மக்களுக்கு மத்தியில், இவங்க பெரிய ஆள் இருக்கிறாங்க, இவங்களுடைய மாணவர் தான் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு. சரி பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லிட்டாங்க, என்னால் பேச முடியாது, என்னால் இப்போதைக்கு பேச முடியாது, நான் பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது அப்படின்னா. சில காலங்கள் கிடைக்கிறது, எப்போ பார்த்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேசுங்கன்னுவாங்க, இவங்க பேச மாட்டேன்னு சொல்கிறது, இப்படியே தான் போயிட்டு இருக்குது. இப்போ கூட இருந்த மாணவர்கள்லாம் சொன்னாங்க, உஸ்தாத் தான் ஆசைப்படுறாங்கல்ல பேச வேண்டியதானே அப்படின்னு. அப்பயும் அவங்க மறுக்கிறாங்க, பேசலை. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் இவங்க தூங்கும்போது கனவு காண்றாங்க. யாரும் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தூங்கும்போது ஒரு கனவு பார்க்குறாங்க. அது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, சில விஷயங்களை சொல்லிட்டு போகிறாங்க. சொல்லிட்டு போகும்போது சொன்னாங்க, யா ஜுனைத், மக்கள்கிட்ட ஏதாவது பேசலாமே, நீங்கள் பேசுங்க அப்படின்னா. இதை கேட்ட உடனே யார் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க நான் பேசலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் பேசுறதுக்கு தயாராகிட்டேன், சரி ரசூலுல்லாஹ் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை வருது. இது பெரும்பாலான ஆட்களுடைய சிந்தனையும் கூட. எந்திரிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன், அல்லாஹ் தஆலா அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கனவுல பார்த்துட்டேன். இத்தனை நாள் நம்ம உஸ்தாதிட்ட போகிறோம், என்றைக்குமே ஒரு உஸ்தாது நம்மள்ட்ட போய் நான் ரசூலுல்லாஹ் இன்னைக்கு கனவுல பார்த்தேன் இதை சொன்னாங்கன்னு எப்பயுமே சொன்னது இல்லையே. அப்போ உஸ்தாது பார்க்கல தானே அர்த்தம். உஸ்தாது கனவுல பார்க்கல, ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு, அப்போ நான் பெரிய ஆள் தானே அப்படின்னு நினச்சேன். இதே தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் சில நேரங்களில் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் சொல்ல முடியாது. சில நேரங்களில் அந்த நேரத்தில் சில விஷயங்கள் ஞாபகம் வராது, அந்த மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சார் பாடம் எடுத்துட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோ. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஒரு மாணவர் எந்திரிச்சு சொல்லிட்டார் அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மாணவருடைய மனநிலை என்ன, சாருக்கு தெரியல எனக்கு தெரியுது, இதுதான் அங்கேயும். யாருக்கு, என்னுடைய உஸ்தாதுக்கு தெரியல எனக்கு தெரியுது, அப்போ நான் பெரிய ஆள் தானே அப்படின்னு நினச்சாங்க. சொல்கிறாங்க, அடுத்த நாள் நான் ஃபஜ்ருக்கு போகும்பொழுது நான் 7வது சஃப்ல நிற்கிறேன். தொழுகையை முடிச்சுட்டு என்னுடைய உஸ்தாது கூப்பிட்டாங்க, வாங்க பக்கத்தில் வர சொன்னான். பக்கத்தில் வர சொன்னால் நான் 3வது சஃப்க்கு போய் உட்காந்து 3வது சஃப்ல இருக்கும்போது மறுபடியும் சொன்னாங்க, பக்கத்தில் வாங்க அப்படின்னு. அப்படி மறுபடியும் பக்கத்தில் வர சொல்கிறாங்க. பக்கத்தில் வந்ததுக்கு பிறகு எங்கள் ஃபஸ்ட்டு சஃப்ல வந்து உட்காடுறாங்க, பக்கத்தில் வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, இப்போ பேசுவீங்கல்ல நீங்கள், சொன்ன வார்த்தை இப்போ பேசுவீங்கல்ல நீங்கள். தோரணை மாறுது. இவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இத்தனை நாள் பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்ன பேசுவீங்கல்ல நீங்கள் அப்படின்றாங்க. நான் எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்குறேன். பதிலுக்கு மறுபடியும் அதே சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் பேசி தான் ஆகணும், இப்போ பேசுவீங்கல்ல நீங்கள். புரியாமல் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நேற்று இரவு நான் தூங்கிட்டு இருந்தேன், தூங்கும் பொழுது என்னுடைய ரப்பை நான் கனவில் பார்த்தேன். அல்லாஹ்வை கனவுல பார்க்குற பாக்கியங்கள் கூட கிடைக்கும்.
நான் என்னுடைய ரப்பை என்னுடைய கனவில் பார்த்தேன். அந்த கனவில் இதுவரை என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்தது நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த வார்த்தையை கேட்டோன்னா ஆசை ஆடி போய் உட்காந்துருக்கிறான். என்னுடைய ரப்பை நான் கனவுல பார்த்தேன். அவன்கிட்ட பேசும் பொழுது மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு என்கிட்ட விசாரிச்சாங்க. யா அல்லாஹ், மக்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. நான் போனதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி ஒரு ஆளை நான் வச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு என்னுடைய மாணவர்களை நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதைக்கு அதாவது ஒழுங்காக ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அது ஜுனைது தான். ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் தான் என்னுடைய மாணவர்களில் பெரிய ஆளாக தெரிகிறாங்க. எனக்கு பின்னாடி அவங்க என்னுடைய இடத்துக்கு வந்து மக்களுக்கு உபதேசம் செய்யணும், மக்களை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அவர் பேச சொன்னால் பேச மாட்டேங்கிறார். அடுத்து சொல்கிறாங்க, உன்னுடைய ஹபீப் அந்த பக்கமாக வந்தா, எங்கே பகதாத் சரியா வந்தா, அவரை பார்த்து பேச சொல்லு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா ரசூலுல்லாஹை வச்சு அவரை பேச சொல்லு யா அல்லாஹ் அப்படின்னு வாசியா. இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்ல சொல்ல தான் நினைச்சாங்க நம்ம என்னமோ பெரிய ஆளு அப்படிங்கிறதுனால ரசூலுல்லாஹ் நம்முடைய கனவுல வரல, நம்முடைய ஷேக் செஞ்ச துஆல தான் ரசூலுல்லாஹே நம்மள்கிட்ட வந்திருக்கிறாங்கன்னு அப்போ தான் புரிய வந்தது அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் தான் அவங்க பேச ஆரம்பித்தாங்க. நான் இதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பெரியவங்க பேச வரும் பொழுது 4 புக்கை படிச்சுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவங்க பேசுகிற விஷயங்கள் பெரியவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அனுமதி பெற்றுருப்பாங்க. அந்த அனுமதியை கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அது சாதாரணமாக கொடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது நீங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இருக்கிறவங்களாம் பெரிய பெரிய ஆளாக இருக்கிறாங்க, நான் எப்படி பேசுறது? சரி பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தன்னுடைய உம்மில் நீரை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு வாயில் 7 தடவை உம்மில் நீர் போடுறாங்க. அந்த உமிழ் நீருடைய பரக்கத்துக்கு, அதாவது இந்த உமிழ் நீருக்கான அந்தஸ்து என்ன, தகுதி என்ன என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஹதீஸுடைய கிதாபுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உமிழ் நீரால் சஹாபாக்கள் அடைந்த நன்மைகள் என்று நாம் தனியாக பாடம் எடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. அந்த உமிழ் நீர், முபாரக்கான உமிழ் நீர் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு வாயில் 7 முறை போடுகிறார். அதுக்கடுத்து சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய பாட்டனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாட்டனார் தான், என்னுடைய பாட்டனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. வந்து என்னுடைய நாவில் 6 முறை உமிழ்நீரை போட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ் வந்து 7 தடவை உமிழ்நீரை போட்டு போனாங்க இல்லையா, நீங்கள் 6 ஆக்கிட்டீங்களே, என்ன விஷயம்? நீங்களும் 7 தடவை உமிழ்நீரை போட்டிருந்தா எனக்கு பரக்கத்து தானேன்னு கேட்டான். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு சமம் இல்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதபை பேணியவனாக, அவர்களோடு ஒழுக்கத்தை பேணியவனாக அவங்க செஞ்சதுக்கு நிகராக நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு உட்காந்து நீயும் நானும் சமம், ரசூலுல்லாஹ்வும் நானும் சமம் பேசிட்டு இருக்கிறார். வலிமார்கள், அதே குறிப்பாக சஹாபாக்களை பொறுத்தவரையும் கனவுல வந்தால் கூட கனவுலே சொன்னது கிடையாது நானும் ரசூலுல்லாஹ்வும் சமம், நானும் என்னுடைய ரசூலுக்கு சமம் என்று சஹாபாக்கள் சொன்னது கிடையாது. இன்னைக்கு உட்காந்து நம்மளை மாதிரி மனுஷன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற ஒழுக்கத்தை பேணியதனால். இப்போ இதுக்கு அடுத்த நாளில் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசும் பொழுது பேசுகிற வார்த்தைகள் அவர்களுடையதாக இருக்கும். அங்கே வர்ற அசர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ் நீருடைய பரக்கத்தினால. அதனால தான் அந்த சபையில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட 70,000 பேர் அவங்களுடைய மஜ்லிஸில் கொண்டு வருவாங்க. அந்த உமிழ் நீருடைய பரக்கத்து எந்த அளவுக்கு இருந்தது, இங்கே பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு என்ன சத்தம் கேட்குதோ 70,000வது கடைசியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சத்தம் கேட்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅஜிஸா என்றும் சொல்லலாம், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு கராமத் என்றும் சொல்லலாம். சரி, நம்ம எதுக்கு இதை பேசுகிறோம்? கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி நம்ம ஏன் பேசணும்?
அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க, நான் இபாதத்து செஞ்சுட்டு இருந்தேன், இபாதத்து செய்ய செய்ய அல்லாஹ் என்கிட்ட கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் தரேன். இது எப்படி சாத்தியம் ஒரு ஆள் கேட்கலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு அடியார் எழுந்து தொழுக ஆரம்பிச்சாருன்னா அல்லாஹ் கேட்குறான், நீ என்ன கேட்குறீங்க நான் தரேன்னு கேட்குறான். இதே விஷயத்தை ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இபாதத்தில் இருக்கும்போது அல்லாஹ் என்ன கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா அல்லாஹ், என்னை யார் நேசிக்கிறாரோ அவர் தௌபா செய்யாமல் மௌத்தாகக்கூடாது. என்னை யார் நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய மௌத்து வரக்கூடிய நேரத்தில் அவங்க தௌபா செய்த நிலையில் மௌத்தாக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அந்த ஒரு பாக்கியம் நமக்கு வேணும். கடைசியில் தௌபா கேட்டுட்டு மௌத்தாகும் பொழுது கடைசியில் நாம் எழுப்பப்பட்டால் எப்படி இருக்கும்? எந்த ஒரு பாவமும் இல்லாமல், உதாரணத்துக்கு நைட்டு தூங்க போகிறாரு, தௌபா கேட்குறாரு, தூக்கத்தில் மௌத்து அப்படின்னா அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து நாளைக்கு எழுப்பும் பொழுது பாவமே இல்லாமல் பரிசுத்தமாக எழுப்பும். பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக எழுப்பக்கூடிய பாக்கியம், அதை அடைவதற்கான ஒரு வழியாக சாலிஹீன்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழி, நீங்கள் ரசூலுல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு நேசியுங்கள், அவங்கள பற்றி பேசுங்க. அப்படி பேசுறதுனால தௌபாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா அந்த ஒரு தௌஃபீகை நமக்கு தருவானாக. அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தில் கொண்டு வந்த மாற்றங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கான தௌஃபீகையும் அல்லாஹ் தஆலா தருவானாக. நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தையும் அவர்களுடைய வழியில் வந்த வழிமாறுடைய நேசத்தையும் பெற்றவர்களாக வாழ்வதற்கும் நாம் மரணிக்கக்கூடிய தருவாயில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. இறையில்லமான கஅபா ஷரீஃபையும் இறைத்தூதரின் பூங்காவனமான ரௌலா ஷரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாம் இந்த ஜும்மாவுடைய சபையில் எப்படி ஒன்று கூட இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுக்கு நெருக்கமான சஹாபாக்கள் வழிமார்கள் அவர்களோடும் சேர்ந்து வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக என்று நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.